வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த குளிருக்கு ஏற்ற மிளகு குழம்பும் பருப்பு தொகையிலும் லஞ்சுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சிம்பிளான இந்த சமையல் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேங்க. அருமையான இந்த மிளகு குழம்பு நம்மளுக்கு சளி இதெல்லாம் தொல்லை இருந்தால் உடனே நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன பீஸ் பெருங்காய கட்டி எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 8 ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி கூட குறைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல நம்ம இந்த பெருங்காயம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து மிளகும் போட்டு வறுத்துக்கலாங்க. இதை நல்லா பொரிஞ்சதும் அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. அடுத்து கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா லைட்டாக அப்படியே செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது செவந்ததும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஜீரகமும் போட்டுட்டு இப்படி பொரிஞ்சதும் அதையும் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த கொத்தமல்லி விதை, தனியாவை அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பொருள்லாம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினது மிக்ஸி ஜாரில் போட்டு கரைச்சிக்கலாம். ஊற வச்சுருந்த புளியும் நல்லா ஊறிடுச்சு. இதையும் நல்லா வடிகட்டி 2 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பொருள்லாம் ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் அரைச்சி இது போல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கரைசலில் இந்த அரைச்சோள மிக்ஸி ஜாரில் அந்த பொடியை போட்டுடலாங்க. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது ப்ளெயின் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா இது போல் கரண்டியில் கரைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா அப்புறம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி இதை போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 6-7 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
மூடி வச்சிடலாம். அடிக்கடி நம்ம இதை கிளறிக்கலாங்க. நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம 2 டம்ளர் கரைச்சி ஊற்றிருந்தோம்ல, இது 1 டம்ளர் சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதித்து அதுக்கப்புறமேட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இன்னொரு பாத்திரத்துலேயும் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அருமையான மிளகு குழம்பு தயாராகிடுச்சுங்க. இதுக்கு நம்ம சைடிஷ்ஷாக பருப்பு தொகையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. லைட்டாக அப்படியே செவந்து வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய், 1 பூண்டு பல், கொஞ்சம் உப்பு, 1 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பு தொகையெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நம்ம அப்பளமும் தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் இது போலையும் செய்யலாங்க. சளி தொல்லையால் அவதிப்படுற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த போல் குழம்பு செய்து கொடுங்க. நல்லா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டான மிளகு குழம்பு இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே பருப்பு தொகையல் நல்லா சூப்பரான காம்பினேஷனான இந்த பருப்பு தொகையலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.